ரோம்காம் திரைப்படங்கள் என்றைக்குமே சோட போனதில்லை. அதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குது. புத்தீசல் மாதிரி எல்லா மொழிகள்லேயும் ரோம்காம் ஃபிலிம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் ஹாலிவுட்டில் 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா கொஞ்சம் வித்தியாசமான கதையோட எ பிக் போல்டு பியூட்டிஃபுல் ஜேர்னி அப்படின்னு ஒரு ரோம்காம் ஃபிலிம் ஃபேண்டசி கதையோட ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப் பட்டன் வந்துன்னா கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இயக்குனர் கொக்கோனடா இயக்கத்தில் எ பிக் போல்ட் பியூட்டிஃபுல் ஜேர்னி திரைப்படம் வந்து ஒரு ரோம்காம் ஃபேண்டசி வகையை சார்ந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கான எழுத்தை வந்து எழுதியிருக்கிறது வந்து சேத் ரெசிஸ். அவர் தான் இந்த திரைப்படத்திற்கான ரைட்டிங்கை வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் காலின் ஃபேர்வெல் அண்டு மார்கட் ராபி 2 பேருமே நடிச்சிருக்காங்க. இதில் வந்து காலின் ஃபேர்வெல் நிறைய ஆக்ஷன் படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், அதை கழுத விடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம மார்கட் ராபி என்ன படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம பார்க்கணும். உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில் வந்து வீட்டில் வந்து ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கும்போது லியோனோ டிகாப்ரியோ வந்து சுகர் பேபின்ட்டு முட்டி போட்டுக்கிட்டு போவாங்க, கால் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த சிந்தா அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும். மார்கட் ராபி ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. எ பிக் போல்ட் பியூட்டிஃபுல் ஜேர்னி திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலின் ஃபேர்வெல் வந்து ஒரு காரில் ஒரு இடத்துக்கு போகணும். கார் ஸ்டக் ஆகுது, மழை வேற பெய்யுது, குறித்த நேரத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு கார் கம்பெனியோட விளம்பரம் பார்க்குறேன். எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு காரை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோன்றாங்க. ஏன்னா அவருடைய காரை வந்து போலீஸ் வந்து நோ பார்க்கிங் நிறுத்தணுன்றதுக்காக லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் போக முடியாது. ஸோ இப்போ கார் எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும். அந்த கார் கம்பெனி போனாலே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கார் கம்பெனிக்கு வந்து இவர் போனதுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்ககிட்ட வந்து 2 கார் தான் இருக்குது, அதில் ஒரு கார் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த கார் வந்து 1993 மாடலு, அதில் உங்களுக்கு ஜிபிஎஸ் வச்சு தான் கொடுப்போம். அதை ஜிபிஎஸ் வந்து என்கிட்ட ஃபோனில் இருக்கணும் போது இல்லை எங்கள் காரில் இருக்கிற ஜிபிஎஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காரை வந்து கொடுப்பாங்க. அந்த காரில் ஏறந்துமே ஒரு இடத்துல வந்து டெஸ்டினேஷனுக்கு அந்த கார் போவோம். அங்கே போய் இறங்கதுமே ஒரு கல்யாணத்துக்கு போவார். ஓகே, அந்த கல்யாணத்தில் தான் நம்ம மார்கட் ராபியை வந்து சந்திக்கிறார். மார்கட் ராபியும் வந்து அதே மாதிரி காரில் ஏறி வந்தவங்க தான். இவங்க 2 பேரும் சந்தித்ததுக்கு பிறகு ஒரு கதவை திறந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுடைய கடந்த காலத்துக்கு போகிற மாதிரியான ஒரு கதை அமைப்பு. அப்போ அந்த கதவு எங்கெங்கே அப்படின்றத என்னவாச்சு, எப்படிலாம் அந்த கதவை திறக்கும்போது அவங்க பழைய ஞாபகங்கள், பழைய கதைக்கு அவங்க எப்படி போகிறாங்க, ட்ராவல் ஆகிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கம் எப்படி உருவாகுது, அந்த நெருக்கம் வந்து நீடிச்சுதா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. காலின் ஃபேர்வெல் ஃபஸ்ட் கிளாஸான நடிப்பை வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஸ்கூல் ட்ராமாவில் பண்ணுற விஷயமும் அந்த டான்ஸும் அதற்கான லைட்டிங்கும் ஃபண்டாஸ்டிக். ஓகே, அதே நேரத்தில் அந்த ட்ராமாவெலாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து நம்ம மார்கட் ராபி அவங்க அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா மார்கட் ராபி பற்றி நான் தான் உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் ஒரு படம் போதும், உண்மையிலே அந்த மாதிரி சீன்லாம் வந்து பண்ணுறதுக்கெலாம் வந்து செம்ம கட்ஸ் வேணும். அப்படியான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு மார்ட்டின் ஸ்கார்செஸி மாதிரி ஒரு இயக்குனர்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த படத்துடைய விமர்சனத்தில் நான் இன்னும் பண்ணாமே வச்சுருக்கேன். சரி, பண்ணுவோம், விரைவில் பண்ணுவோம். ஸோ மார்கட் ராபி இந்த படம் பார்த்துமே நம்ம ஏன்டா ரொம்ப நாளாக பண்ணாமல் வச்சு, ஏன்னா நான் எப்பயுமே எழுதிட்டேன்னா வந்து அதுதான் ஏற்கனவே எழுதியாச்சு. ஏன்னா 2 தளங்களில் பயணிக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. ஆனால் எழுத்தை விட இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறதுனால இந்த பழைய படங்கள், விடுபட்ட படங்கள் 7 அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, டேவிட் ஃபின்ச்சருடைய படங்கள்லேருந்து. அது மாதிரி எல்லா படத்தையும் ஒன்று டைம் இருக்கும்போது நான் பண்ணுறேன். ரைட், இப்போ வந்து நான் மார்கட் ராபியை பற்றி சொல்லி ஆகணும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் கிளைமேக்ஸ் கிட்ட. அந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தன்னுடைய இணையக்கிட்ட பேசுகிற இடங்களில் மார்கட் ராபி காமிக்கிற எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு டயலாக் ஒன்றும் கேட்பான், நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்ற அப்படின்னு. ஒரு ட்ராவலில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட பழகிறான். ஐ மீன் ட்ராவலில் வர ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் கேட்குறான். அதான் மார்கட் ராபி அதுக்கிட்ட வந்து இந்த கேரக்டர், அவன் பேர் டேவிட். நம்ம காலின் ஃபேர்வெல் வந்து டேவிட் கதாபாத்திரம், மார்கட் ராபி வந்து சாரா ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற அப்படின்னு கார் ஓட்டனே கேட்பான். நான் கல்யாணம் பண்ண சீட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணத்தன்னைக்கே வந்து டான்ஸ் ஆட கூப்பிடும் பப்பில். இவன் என்ன பண்ணுவான், டான்ஸ் ஆட முடியாதுன்னு நேராக போவோம், ஒருத்தவங்க கூட போவோம், ஆடும், ஒருத்தவங்க கூட அவனோட நைட்டு பெட்ரூமுக்கு போவோம், மேட்ரு பண்ணும். அவளுடைய விஷயம் வந்து ஒரு நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இப்போ வந்து ஒரு மேட்ரு வேணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவன் பப்பில் ஆடுவோம், அவங்க கூட மேட்ரு பண்ணிட்டு மறுநாள் காலைல ஆஸ் யூஸ்வல் கிளம்பி போகும்போது அப்பயே அந்த கேரக்டர் நம்மளுக்கு சொல்லிடுவான். ஆனால் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவான், நான் சீட் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா
நான் கல்யாணம் பண்ணா கரெக்டாக தான் இருப்பேன், ஆனால் அவன் சீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் சீட் பண்ணிட்டான்னா என்னால் வந்து அதை பொறுத்துக்கிட்டுலாம் போக முடியாது, அதனால் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டர் வந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. நிறைய முக்கியமாக வந்து சினிமோகிராஃபி வந்து பாராட்டணும். பெஞ்சமின் லோப் அவர் தான் திரைப்படத்துக்கான சினிமோகிராஃபி. அதுவும் வந்து கொடை வந்து மஞ்சள் கொடை, கீழே ரெட் ட்ரெஸ்ஸு, மேலே வந்து ஹோட்டல் வந்து ப்ளூ, அந்த ஃப்ரேமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு மலை உச்சியில் முகட்டில் போய் உட்காந்து 2 பேர் பேசுறதுக்கான ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காஸ்டியூம்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மியூசிக் வந்து ஜோய் ஹிஷாஷி, சாங்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பர். இவர் வந்து முதலாக ஹாலிவுட் படத்துக்கு இசையமைக்கிறார், அது இந்த இடத்துல குறிப்பிடுறேன். ஸோ ஒரு பெஸ்ட் ரோம்காம் ஃபில்மாக பார்க்கலாம். ரோம்காம் ஃபிலிம்னா நிறைய டைலாக்ஸ் இருக்கும். இந்த டைலாக்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது, அதுதான் ரொம்ப ரொம்ப உண்மை. கடைசியில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்றதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இந்த திரைப்படம் வந்து சூப்பர் அப்படின்ற கேட்டகரியில் இந்த படத்தை வந்து பரிந்துரைக்கிறேன். டைம் இருக்கும்போது வாட்ச் பண்ணுங்கள். இங்கிலாந்தில் ஒடியன் சினிமாஸ்லாம் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தேன். நான் மிடில்ஸ்ப்ரோவில் இருக்கிற ஒடியன் சினிமாஸில் பார்த்தேன். உங்கள் கருத்துக்களை பின்னங்களை ஏற்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.